தமிழ் பேசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காணொலி இணைக்கப்பட்டிருக்கிறது. அதிகமாகவே சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கு பேசும் பொருளாக மாறியிருக்கின்ற இந்த கேரளா விவகாரம் பற்றி தான் இப்பொழுது நீங்கள் அதிகமாகவே பார்த்திருப்பீங்கள். பல காணொலிகளை பார்த்திருப்பீர்கள். அதேபோல் பல பதிவுகளையும் பார்த்திருப்பீங்க. அது சம்பந்தமாகத்தான் இந்த காணொலி அமைந்திருக்கின்றது. கட்டாயமாக பார்வையிடுங்கள். என்ன விடயம் என்று பார்க்க போனால், இன்றைக்கு அந்த காணொளி வழியாகி இன்றைக்கு குறித்த நபர் உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார், தற்கொலை செய்திருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு தற்கொலை செய்த பிறகு அந்த நபர் நிரபராதி என இன்றைக்கு சமூக ஊடகங்களில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். உண்மையாகவே குறித்த நபர் நிரபராதி தான். ஆனால் இன்றைக்கு இவ்வாறான பிரச்சனை எழுவதற்கான காரணம் என்னவென்று பார்க்க போனால், குறித்த பெண் என்ன செஞ்சிருக்கிறாவெண்டா, அதுக்கு முதல்ல தன்னிட்ட பஸ்ஸில் பாலியல் தொல்லை செய்ததாக அந்த வீடியோ பதிவை முன் வச்சிருந்தால், அதுக்கு பிறகு அந்த வீடியோவை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்ட போது பலர் குறித்த நபரை தெரிந்தானே தவறாக எழுதுறண்டா நிறைய பேர் இருக்காம். ஆனால் வாழ்த்து கூறுண்டா யாருமே கொஞ்சம்தான், யாருமே முன் வர மாட்டாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் முன் வாழ்த்து சொல்லுவாங்க நல்ல விஷயங்களுக்கு. ஆனால் ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் நிறைய பேர் பேடான கொமெண்ட் அடிக்கிறதுலையும், ஒரு ஆளை தூற்றுறதுலேயும், அவர் இருக்கக்கூடாதுன்றதுலேயுமே குறி தவறாமல் இருப்பாங்க. அப்படி தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு. அந்த சம்பவத்துக்கு பிறகு குறித்த அந்த பெண் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னால், திருப்பியும் அவருக்கு எதிராக சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. அப்போ இது தாங்காமல் அந்த குறித்த நபர் என்ன செஞ்சிருக்காரு, தன்னிட்ட எந்த ஒரு பிழையும் இல்லை, இப்படி ஒரு சமுதாயம் என்னை குற்றஞ்சாட்டுகிறது, நானே உயிர் வாழ வேணும் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்கார், தற்கொலை செஞ்சிருக்கார். இப்போ அந்த விஷயத்தை எல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கக்குள்ள குறித்த நபர் ஒரு நிரபராதி என்று இப்போ பல செய்திகள் பல ஊடகங்களில் வெளியிடுறாங்க. இந்த விஷயமெல்லாம் பார்க்க போனால், இன்றைக்கு எங்கே போனாலும் பெண்களுக்கென்று சகல உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் பொதுமக்களாகிய நாமளும் சரி, நீங்களும் சரி, எல்லோருமே பெண்கள் என்றாலே நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். அதே போல் நீதித்துறை என்றாலும் சரி, காவல்துறை என்றாலும் சரி, பெண்களுக்குத்தான் முழுமையான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஆண்களுக்கு எதுவுமே கிடைக்கிறதில்ல. இன்றைக்கு பெண்களுக்கான உரிமைகள் இருக்கின்றது. ஆனால் ஆண்களுக்கான உரிமைகள் எங்கே போனது? கண்மூடி தூங்குகிறதா என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றது. அதுதான் கூட